அன்பு தமிழ் மக்களே வணக்கம். சின்ன பிள்ளைங்கள்லாம் ஒரு தரம் ஜோரை கை தட்டிக்கிட்டு உங்கள் ஆள்காட்டி வரல ரெடியாக சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்க வச்சுட்டிங்களா? நான் வீடியோக்குள்ளே போகிறேன். லெபனானில் ஒரு அண்டர் கிரவுண்டு வில்லேஜ் செயல்பட்டு கொண்டு இருப்பதை இஸ்ரேல் இப்போ கண்டுபிடித்திருக்கிறது. அது இந்த போரின் போக்கையே மாற்றிவிடும் போல தெரியுதே. விஞ்ஞான பூர்வமாக ஊழல் செய்வதை பற்றி மட்டும்தான் நாம் கேள்விப்பட்டிருக்கோம். சீனி சாக்க கரையான் தின்னதை பற்றி தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இது என்ன புதுசா இருக்கு? இதையெல்லாம் தூக்கி சாப்பிடும் விதமாக, அதை மிஞ்சும் விதமாக கோமனி தாத்தா செயல்பட்டு கொண்டு இருந்திருக்கிறார். ஈரானில் தீவிரவாத ஆக்டிவிட்டிகளை அதிகப்படுத்தினால் இஸ்ரேலுக்கு உடனே வேர்வை கவிஞராய் ஆயிடுவான் அப்படின்னு பயந்து போய் லெபனான்ல ஒரு அண்டர் கிரவுண்டு வில்லேஜ் ஒன்றை அமைத்து அங்குள்ளவர்களுக்கு வேலை வாய்ப்பு போட்டு கொடுத்துருக்கார் இந்த மனுஷன். லெபனானில் 50 மீட்டர் ஆழத்தில் இருக்கும் அந்த வில்லேஜை பார்த்து இஸ்ரேலே கிடுங்கி போய்விட்டான். அவ்வளவு நவீன வசதிகள் அங்கு இருக்கிறது. இப்போது கோமினி தலை சாய்ந்த அடுத்த நிமிஷமே ஹிஸ்புல்லாக்கள் கொத்து கொத்தாக ஏவுகணைகளை இஸ்ரேலை நோக்கி விட்டார்கள். ஞாபகம் இருக்கிறதா? அது எப்படி சாத்தியமானது? இவ்வளவு ஸ்டாக் பைல் எங்கிருந்து எப்படி வெளிவந்தது? எப்படி மொசாத்தின் கண்ணை தப்பி அவ்வளவு ஸ்டாக்குகளை அவர்கள் வைத்திருந்தார்கள் என்பது ஒரு புரியாத புதிராக இருந்தது. இந்த 50 மீட்டர் ஆழ டனல் வில்லேஜ் கண்டுபிடிக்கும் வரை இஸ்ரேலுக்கு அது அப்போது தெரியவில்லை. முன்னால் மிசைல் சிட்டின்னு சொல்லிக்கிட்டு டன்னலுக்குள்ளே லாரி ஓட்டிக்கிட்டு, ஆட்டோ ஓட்டிக்கிட்டு, சைக்கிள் ரிக்ஷா ஓட்டிக்கிட்டு அதை வீடியோ படமாக எடுத்து வெளியிட்டு நம்மளை ஏமாற்றிருக்கான். அதெல்லாம் இப்போ வெறும் ஜூஜூபி ஆகிவிட்டது. இந்த 50 மீட்டர் ஆழமுள்ள அண்டர் கிரவுண்டு டனலை இன்ச்சு பை இன்ச்சா ரொம்பவும் ரசித்து கட்டியிருக்காரு நம்ம கோமனி. இஸ்ரேலை தாக்க ஆரம்பிக்கும் போது லெபனான், ஏமன், ஈரானிலிருந்து கொத்து கொத்தாக ஏவுகணைகள் வர்றதை பார்த்து இஸ்ரேலு திக்குமுக்காடி போய்விட வேண்டும் என்பது அவரது திட்டம். அப்படிதான் அவர் நினைச்சிருக்கணும். ஆனால் அவர் தான் திக்குமுக்காடி மூக்கு முக்காடி மூச்சு முட்டி செத்தும் போய்விட்டார். அப்புறம் கறிக்கோழியும் ஆனாரு. அது நமக்கு தெரியும். நாம ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைத்தது. வர தெய்வத்துக்கு கண்ணே தெரிய மாட்டேங்குது. என்ன மாதிரி கூலிங் கிளாஸ் போட்டுக்கிட்டு தான் அலையுது. அது மண்ணுக்கடியில் ஒரு 8 ஸ்டோரி பில்டிங் கட்டி வச்சிருக்காய்யா இந்த கோமனி. அந்த குகையில் அதில் விடுதலை வீரர்கள், இந்த விடுதலை புலிகள் தங்குவதற்கு தனித்தனி குகைகளை அமைத்திருக்கிறார் ஏசி வசதியுடன். பதுங்கி உயிர் போவதற்கு பங்கர்கள் வேற, ஆயுத கிடங்குகள், ராக்கெட் லான்ச்சிங் பேடுகள், சானிட்டரி பேடுகள், அதில் நியூக்ளியார் வார்ஹெட் பொருத்தும் வசதி என்று சகல வசதிகளுடன், சகல சௌபாக்கியங்களுடன், இஸ்ரேலை அழிப்பதற்கு வேண்டிய வசதிகளுடன் அவர்கள் ரெடியாக இருந்திருக்கிறார்கள். இவ்வளவு ரகசியமாக செயல்பட்டும் சோடை போகும் சோடையகராக இருந்திருக்கானே இந்த ராக்கெட் லான்ச்சிங் ஹிஸ்புல்லாக்கள். ராக்கெட் லான்ச்சிங் பேடுகளை இஸ்ரேல் நோக்கி ஏவும்படியாக அங்கே அவனுங்க செட் பண்ணி வச்சிருக்கானுங்க. அங்கு ட்ரோன்களை அசம்பிள் செய்யவும் பல லேத்து பட்டறைகள் அமைக்கப்பட்டிருந்தது. அந்த லேத்து பட்டறைகள் எல்லாம் எலக்ட்ரானிக்கலி எக்யூப்டாக இருந்தது. அத்தனை சோனாச்சலங்களும் அங்கேயே தங்கியிருந்து தான் உலக அமைதிக்காக பாடுபட்டு இருக்கிறானுங்க. அது நமக்கு இப்போத்தானே தெரியுது. 2 வருஷமாக இஸ்ரேலின் மிலிட்டரி பேஸ்களை குறிவைத்து அனுப்பப்பட்ட ட்ரோன்கள், ராக்கெட்டுகள் எல்லாமே இங்கே தயாரிக்கப்பட்டது தான். மேட் இன் லெபனான் குகை என்று மட்டும்தான் அவர்கள் அதில் போடணும். அதை போடலை. அந்த அண்டர் கிரவுண்டு ஃபேக்டரிகளுக்கு மேலே லெபனான் மக்கள் சௌகரியமாக வீடுகளை கட்டி குடியிருந்திருக்கிறாங்க. யாருக்கும் எந்த சந்தேகமும் வரப்படாது. பார்த்தீங்களா? அதற்கு மேல் மசூதிகள், கம்யூனிட்டி ஹால்கள், டவுன் ஹால்கள் இவைகள் கட்டப்பட்டு அங்கே பல கல்யாணங்கள் நடந்து ஏறி கொண்டிருந்தது. உள்ளே எக்குத்தப்பா குண்டு எதுவும் அடிச்சிட்டா கல்யாண பார்ட்டிக்கு வந்திருந்தவர்கள் உடனடியாக சொர்க்கம் பார்க்க ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அங்கு டன்னலின் மேலே உள்ள சிவிலியன் பாப்புலேஷன் ஹிஸ்புல்லாக்களுக்கு ஒரு ஹியூமன் ஷீல்டாக இருந்திருக்கிறது. பிப்ரவரி 28 அன்று அலி கோமனி இறந்ததும் ஹிஸ்புல்லாக்கள் அடக்க முடியாத கோபத்துடன் திபு என்று டனலை விட்டு வெளியே நீண்ட குழாய்களை எடுத்துக்கொண்டு வந்ததை இஸ்ரேலின் சேட்டலைட்டு கண்கள் பார்த்து விட்டது. என்னடா இது, புற்றீசல் போல கருப்பு குழாய்களை எடுத்துக்கிட்டு இந்த எறும்புகள் வெளியே வருகிறதே என்று கேமராவை கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்த்த போதுதான் அடியில் ஒரு டனல் இருப்பது தெரிந்தது. என்னதான் இஸ்ரேல் ஏர் ஸ்ட்ரைக் பண்ணினாலும் இந்த 50 மீட்டர் ஆழமுள்ள டனல் அவ்வளவு சீக்கிரத்தில் அழியாது. ஏனென்றால் அது பாறைகளுக்கு அடியில் உள்ளது.
இதற்கிடையில் அமெரிக்காவின் வற்புறுத்தலால் இஸ்ரேல், லெபனான், ஹிஸ்புல்லாக்களுக்கு இடையே ஒரு அமைதி ஒப்பந்தம் ஏற்பட்டது. அதன் மூலம் ஹிஸ்புல்லா லெபனானை விட்டு முழுமையாக வெளியேற வேண்டும் என்ற ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டது. டனலை இழுத்து மூடி திண்டுக்கல் பூட்டிட்டு போயிட்டாங்க. அப்புறம் அமைதி திரும்பி வந்து இஸ்ரேலுக்கு அமைதி மார்க்கத்தை காட்டிவிடலாம் என்று அவர்கள் நினைத்தார்கள். இவ்வளவு டெக்னாலஜி நிறைந்த டனல் ஈரான் உதவி இல்லாமல் கட்டி இருக்க முடியாது. ஹிஸ்புல்லாக்களுக்கு அந்த அளவுக்கு விஞ்ஞான அறிவு கிடையாது. எல்லோரும் 10ஆம் கிளாஸ் ஃபெயிலும் 8ஆம் கிளாஸ் பாஸுமானவர்கள். இப்போ போடப்பட்ட பீஸ் டீல் லெபனானுடன் போடப்பட்டதாக சொல்லப்பட்டாலும் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் ஏற்பட்ட ஒரு டீல் தான் போல தெரியுது. அண்டர் கிரவுண்டு வில்லேஜில் திண்ணையில் உட்கார்ந்து எதிர்காலம் பற்றி ஹிஸ்புல்லாக்களால் சிந்திக்க முடியாது. இஸ்ரேல் கண்ணில் பட்ட எந்த காங்கிரீட் கட்டடமும் நிலையோடு நிற்காதே. ரொம்ப நாளைக்கு அவையெல்லாம் உழைக்காது. கூழாங்கற்களாக அதை மாற்றிவிடும் இஸ்ரேல். அப்படி இருக்கையில் இந்த அண்டர் கிரவுண்டு கேபிட்டல் சிட்டி மட்டும் உயிரோடு இருக்கவா முடியும்? இப்போது டனலை இஸ்ரேல் கண்டுபிடித்து விட்டதால் டன்னல்கள் வெடித்து சிதறுவதை பார்க்க பொதுமக்களுக்கு டிக்கெட்டு விற்று காசு பார்த்து கொண்டிருக்கிறாங்க இவங்க. ஈரானில் அமெரிக்காவின் 9ஆம் திருவிழா நடந்து கொண்டிருக்கிறது. பந்தர் அப்பாஸ் அம்மன் கோயிலில் பெசஸ்கியான் அப்பாஸ் ஆராய்ச்சி வாய்ப்பாட்டு கச்சேரி நடந்து கொண்டிருக்கிறது. ஈரானிய போலீஸ் கூட்டத்தை ஒழுங்குபடுத்தி கொண்டிருக்கிறது. அவர்கள் 10வது நாள் ஹார்மோஸ் தெப்பத் திருவிழாவை பார்க்க மிகவும் ஆவலாக இருக்கிறார்கள். அங்கு கூடியிருக்கிறார்கள். ஹார்மோஸ் கடற்கரை ஓரமாக இருந்து கொண்டு நீர்நிலையை கடந்து செல்லும் கப்பல்களுக்கு மேலே ஏவுகணையை விட்டு கொண்டிருந்த பெட்டிக்கடைகள் அமெரிக்க விமானப்படையால் அழிக்கப்பட்டு விட்டது. அவர்களுடைய வாழ்வாதாரமாக மாறியது. ஈரான் என்னதான் பெரிய பெரிய ரேடார்களை வைத்து தட்டாமலை சுற்றி கொண்டு இருந்தாலும் இஸ்ரேலிய டெக்னாலஜிக்கு முன்னால் அது எதுவும் எடுபடாது, அங்கே நிற்காது. ஈரானின் ரேடியோ ஃப்ரீக்வன்சியை இஸ்ரேல் சேட்டலைட்டு எளிதில் கண்டுபிடித்து விடும். இஸ்ரேலின் சென்சார் செல்கள் எளிதில் அதை கண்டுபிடித்து சொல்லி விடுகிறது. இஸ்ரேலின் சென்சார்கள் ஒரு பறவை பறப்பதையும் ஒரு ட்ரோன் பறப்பதையும் எளிதில் வித்தியாசப்படுத்தி கண்டுபிடித்து விடும். உடனே போட்டு கொடுத்து விடும். கேமராக்கள் சேட்டலைட்டில் பொருத்தப்பட்டுள்ளதால் அயன் டோம் 100 கிலோமீட்டருக்கு அப்பால் பறக்கும் ஏவுகணைகளை கண்டுபிடித்து தானே இயங்கி ஏவுகணையை அனுப்பி அவற்றை இன்டர்செப்ட் செய்து அழித்து விடும் என்பது இந்த உலக அறிந்த உண்மை. எதிரியின் கம்ப்யூட்டரில் இருந்து வரும் கமாண்டுகளை ஹேக் செய்து விடுவதால் அது எளிதாகி விடுகிறது. இஸ்ரேல் $2 செலவில் காஸ்ட்லி பேலிஸ்டிக் மிசைல்களை அழிக்க லேசர் பீம்களை பயன்படுத்துகிறார்கள். அதன் செலவு வெறும் $2 தான். இந்த போரில் மிக குறைந்த இராணுவ வீரர்களையே இஸ்ரேல் இழந்துள்ளது. காயப்படும் வீரர்கள் உடனடியாக ஹெலிகாப்டர் மூலம் டிரான்ஸ்ஷிப்ட் செய்யப்பட்டு ஆஸ்பத்திரிகளில் அனுமதிக்கப்படுகிறார்கள். எதிரியின் கமாண்ட் கம்ப்யூட்டரில் செயலிழக்க வைக்கும் ஜாமர்கள் இஸ்ரேலிடம் உள்ளது. அது உங்களுக்கு தெரியாதா? இஸ்ரேலின் ட்ரோன்கள் கிரவுண்டில் இருக்கும் ஆப்ரேட்டர்களுடன் எப்பவும் தொடர்பில் இருக்கும். அங்கிருந்து வரும் கமாண்டுகளை உடனுக்குடன் நிறைவேற்றும். அதுக்கு அங்கே சட்டசபையில் அது தீர்மானம்லாம் போடாது, உடனே நிறைவேற்றி விடும். இஸ்ரேலிய ட்ரோன்கள் பறக்கும் போது அதில் உள்ள கேமரா படம் பிடித்து அதே காட்சிகளை அந்த ஆப்ரேட்டருக்கு டெலிகாஸ்ட் செய்யும். அதை ஸ்கிரீனில் பார்த்துவிட்டு அந்த இராணுவ வீரர்கள் இலக்கை பார்த்ததும் தாக்கும்படி உத்தரவுகளை பிறப்பிப்பார்கள். இஸ்ரேலுக்கு போர் அனுபவம் ஜாஸ்தி, மூளை இயங்கும் வேகமும் ஜாஸ்தி. நாம என்னப்பா எப்படிப்பா அதை குறைக்க முடியும்? ஹமாஸ் இஸ்ரேலியனை தாக்க மாட்டான் இனிமேல் என்று யூதர்கள் நம்பியதற்கு 1200 இஸ்ரேலியர்களை இழக்க வேண்டியது வந்தது 2023. அதன் பிறகு சுதாகரித்து கொண்ட இஸ்ரேல் முகமது தெய்ஃப், ஹசன் நசருல்லா, இஸ்மாயில் ஹனியா, யாஹியா சின்வர், முகமது சின்வர், அலி கோமனி என்று பெருந்தலைகளை வீழ்த்தினார்கள். 3 அமெரிக்க வீரர்களை ஜோர்டானில் ஈரான் தாக்குதலில் இறந்துள்ளது அமெரிக்காவை ரொம்பவே கோபப்படுத்தியுள்ளது. ஒரு அமெரிக்கனுக்கு 50 IRGC வீரர்கள் சாக வேண்டும் என்று அமெரிக்க யமன் ட்ரம்ப் உத்தரவிட்டுள்ளார் இப்போது. இதற்கிடையில் கோமனிகளே
வெளியேறுங்கள் என்ற இயக்கத்தை அங்கு தொடங்கி இருக்கிறார்கள் ஈரானிய மக்கள். அதை கண்டுபிடித்து சொல்லி இருக்கிறது மொசாத். வெறிநாயை கல்லால் அடித்தால் அது 4 பேரை கடிக்கத்தான் செய்யும். ஈரானில் அமைதி திரும்ப யாருடனும் பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் கெஞ்சவில்லை என்று தெனாவட்டாக கெஞ்சுகிறது. ஐநா சாப்பாட்டுக்குத்தான் ஆசைப்படுவார்கள் போல தெரியுது. பண்டார் அப்பாஸ் துறைமுகம் தாக்கப்படுவதால் அங்குள்ள பண்டாரங்கள் வெளியேறிவிட்டார்கள். ரஷ்யாவும் சீனாவும் தங்கள் சேட்டலைட் மூலம் அமெரிக்க இராணுவ அசைவுகளை கண்டுபிடித்து போட்டு கொடுத்து கொண்டு இருக்கிறது. ஏதோ அவர்களால் ஆன உதவியை அவர்கள் செய்து வருகிறார்கள். இப்போதைக்கு இஸ்ரேல் ஈரானை தாக்க வேண்டாம் என்று கூறியுள்ளது அமெரிக்கா. நாங்கள் ஈரானை பழிவாங்கியதாகவே இருக்கட்டும் என்று அமெரிக்கா சொல்லிவிட்டது. தெற்கு ஈரான் நகரங்கள் இப்போது தாக்குதலுக்கு உள்ளாகியுள்ளது. இஸ்ரேல் அதை வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கிறது. நானும் போய் கொஞ்சம் வேடிக்கை பார்த்துட்டு வர்றேனே. மீண்டும் வந்து மீதியை சொல்கிறேன். ஜெய் ஹிந்த்.